வணக்கம், வெல்கம் டு டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் டீ தான் போட்டு குடித்தேன். ஒரு கப் ஆஃப் டீ ஒரு 8:30 போல் போட்டு குடித்தேன். அதுக்கப்புறமா வெளில போகிற வேலை இருந்துச்சு. ஸோ வெளில போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் பண்ணல. வாட்டர்மெலன் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பிளான். அதனால தான் எதுவுமே பண்ணல. அதனால ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஒன்று இருந்தது, அதை கட் பண்ணிவிட்டு ஒரு 11:45 போல் ஒரு கப் ஆஃப் வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டேன். அது கூட பப்பாயாவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் பண்ணுறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேரட் ஒரு கேரட், அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து ஒரு 5 பீன்ஸ் அளவுக்கு குட்டி பீன்ஸ் குட்டி குட்டியாக எல்லாமே சாப் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஹாஃப் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் எடுக்கல, பாதி வெங்காயம். பிகாஸ் சூப் எனக்கு மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ அதனால் கம்மியாக தான் பண்ணேன். ஹாஃப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. சூப் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 75 ஹார்ட் சேலஞ்ச் பண்ண போகிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருக்கேன். அப்போ தான் பழகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா பூண்டு தட்டி போடணும். பூண்டு இல்லை, கடைக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தது. ஸோ அதையே ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாவை உடச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது லைட்டாக சுட்டுக்கிட்டேன். அதனால தான் மறுபடியும் காமிச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போவே உப்பு போட்டுடலாம். அப்போ தான் காய்கறிலையும் கொஞ்சம் உப்பு உரைக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் உப்பு போட்டேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டால் காய்கறியில் கொஞ்சம் உப்பு அவ்வளோ இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இப்போவே போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பெப்பர் நல்லா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் தான் கவனித்தேன், இந்த சூப் திக்காகிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றணும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஆனால் அப்புறம் பார்த்தா தான் கார்ன்ஃப்ளவர் இல்லை. ஃபஸ்ட்டு பூண்டுக்காக கடைக்கு போக சோம்பேறித்தனப்பட்டேன். பட் கார்ன்ஃப்ளவருக்கு போய் தான் ஆகணும். ஸோ இதை கொதிக்க விட்டுட்டு போயிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலந்து ஊற்றியாச்சு. பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி தண்ணியாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றினதுக்கப்புறமா. இது அழகாக ஃபேஸ் மாதிரி இருந்தது. அதில் மூக்கு வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கலைச்சி விட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி சூப் ரெடி பண்ணியாச்சு. சூப் ஒரு 145 போல் ஒரு கப் சூப் எடுத்துக்கிட்டேன். நல்லா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால நல்லா ஸ்பைஸியாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த சூப் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஒரு 5:20 போல் ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன். அதுக்கப்புறமா வாக்கிங் போனேன் மாடி மேலே. வாக்கிங் போயிட்டு இன்றைக்கி வாக்கிங் ரொம்ப ரிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணல, பட் முடிஞ்ச அளவுக்கு போனேன். 5682 ஸ்டெப்ஸ், ஒரு 390 கிலோமீட்டர், 126 கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன். 200 தான் டார்கெட். ரிங்கு பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு கப் வாட்டர்மெலன் சாப்பிட்டேன். வாட்டர்மெலன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தி கடையில் தான் வாங்கியிருந்தோம், நாங்கள் பண்ணல. சப்பாத்தி வாங்கிட்டு 2 சப்பாத்தி அதுக்கு கொடுத்துருந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு இந்த டே முடிச்சாச்சு. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு டே இன் மை லைஃப் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.